இன்னைக்கு சாசியா கிளாஸில் சிசி ஆக்டிவிட்டிக்கு ப்ராப்ஸ்லாம் வச்சு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஸ்டோரி வேணாலும் செலக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ நான் வந்து 2 ஹங்க்ரி கேட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மங்கி, 2 கேட்டு, அப்புறம் ஒரு பிரெட் ரெடி. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியை வந்து ஒட்டி வச்சுட்டேன். ஸ்டோரி சொல்லும்போது இதை பிடிச்சிக்கிட்டே சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போதுமே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிடுவேன். ஸோ இது பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே யோசிக்கலை. காலையில் டீ போட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ சரி மேகி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மேகி வந்து செய்யலை, இப்பி நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கம்பெனி பேர் தான் மேகி. ஆனால் நம்மளுக்கு மேகின்னு சொல்லிட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு பக்கம் மேகியுமே ரெடி பண்ணியாச்சு. நேற்று நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான் அவிச்சிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. அது கூடவே வந்து பழைய மீன் குழம்புமே இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டேன். சாசியாவுக்கு மட்டும்தான் மீன் குழம்பு ஊற்றி கொடுத்துருந்தேன். அலிசா வந்து சக்கரை வச்சு தான் சாப்பிடுவான். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட் இருந்தது. ஸோ அதை தான் வச்சு விட்டுருந்தேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.